Hi all, this is Saranya, Physician Associate. ப்ரீவியஸாக நம்ம மெலிஞ்சாய்டிஸ் இன் அடல்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெலிஞ்சாய்டிஸ் இன் இன்ஃபேன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்ஃபேன்ட்ஸ்னால் என்னென்னா, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 12 மாதம் உள்ள குழந்தைங்கள நம்ம இன்ஃபேன்ட்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். இந்த மெலிஞ்சாய்டிஸ்ன்ற நோய் இந்த இன்ஃபேன்ட்ஸ்க்கு அஃபெக்ட் ஆனால் என்ன மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம் வரும்ன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி கோல்டு டெம்பரேச்சர் இந்த கையிலையும் காலிலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும், சாப்பாடு ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்தாலும் வாமிட் பண்ணுவாங்க, ஒன்று ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி மயக்க நிலைமையில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. சில சமயம் பாப்பாங்களுக்கும் வலிப்பு வரும். அது இல்லாமல் நடக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அந்த யூஸ்வலாக நடக்கிறதே கம்மியாயிடும். நெக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கான சிம்டம். இப்போது இது குழந்தைங்களுக்கு வரும், அப்போ குழந்தைங்களுக்கும் அடல்ட்டுக்கும் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இது குழந்தைங்களுக்கும் வரும், இந்த டீனேஜர்ஸ்க்கும் வரும், இந்த அடல்ட் ஏஜ்லேயும் வரும், வயசான ஹோல்டர் ஏஜ்லேயும் வரும். இந்த நோய் யூஸ்வலாக எல்லாருக்கும் வரும். இப்போ அடல்ட் ஏஜ் அப்படின்றத டீனேஜர்ஸும் இன்க்ளூட் ஆகிடுவாங்க. டீனேஜர்ஸ்க்கும் இந்த அடல்ட்டுக்கும் இந்த ஓல்டர் ஏஜுக்கும் அந்த ஒரே சிம்டம் தான் இருப்பாங்க. இந்த இன்ஃபேன்ட்ஸ்னால் சொல்ல முடியாதனால நம்மளே அவங்க அழுகையை வச்சு எதுக்காக இது பண்ணுறாங்க நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரணும். இப்போது இது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி மெலிஞ்சாய்டிஸ்ன்றது ஒரு எமர்ஜென்சியான ஒரு நோய். இந்த மாதிரி சிம்டம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா as soon as possible எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே ஒரு எம்ஆர்ஐ பண்ணி பார்ப்பாங்க. எம்ஆர்ஐயில் மெலிஞ்சியல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நோய் இருக்கக்கூடிய தன்மைக்கான ஒரு அறிகுறி எம்ஆர்ஐயில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட் ரூல் டு எவாலுவேட் மெலிஞ்சாய்டிஸ் அப்படின்னா நம்ம அது கண்டுபிடிக்கிற ஒரு காலகாலமாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு மெத்தடு தான் லம்பார் பங்க்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, முதுகு தண்டுலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.